ஹரே கிருஷ்ணா. ஆன்மீக வாழ்க்கை பாகம் 6. எல்லாம் விதிப்படியா அதன் தொடர்ச்சி. எண்ணற்ற மக்கள் கடுமையாக உழைப்பதை பார்க்கிறோம். அவர்கள் அனைவரும் ஸ்போர்ட்டாகவோ டிராக் ஸ்பெல்லராகவோ ஆகிவிட முடியுமா என்ன? ஏன் முடிவதில்லை? அனைவருமே திறம்படத்தான் முயற்சிக்கிறார்கள். ஆனால் விதியின் காரணமாக ஸ்போர்ட் செல்வந்தராக முடிந்தது. ஒருவன் ஸ்போர்ட்டை போலவே கடுமையாக உழைக்கலாம், ஆனால் அவன் ஸ்போர்ட்டை போலவே செல்வந்தனாவான் என்பது நிச்சயமில்லை. அதுவே நடைமுறை விதியின் வழியாகும், விதிமுறையாகும். ஒரு நாயை போலவோ அல்லது கழுதையை போலவோ உழைப்பதன் மூலம் விதியை நீங்கள் மாற்ற முடியாது. ஆனால் மதிப்பிடற்கரிய உங்கள் மானிட பிறவியை கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைவதற்கு ஈடுபடுத்த முடியும் என்பதே உண்மை. சீடர் கேட்கிறார், ஸ்ரீல பிரபுபாதா அவர்களே, விதியை மாற்ற முடியாதெனில் இந்த யாகத்தை செய்து மகிழ்ச்சியாய் இரு என்ற கிருஷ்ணரின் கூற்றுக்கு என்ன பொருள்? ஸ்ரீல பிரபுபாதர் கேட்கிறார், யாகம் எதை குறிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சீடர் கூறுகிறார், கிருஷ்ணருக்கு விஷ்ணுவிற்கு அர்ப்பணிப்பது. ஸ்ரீல பிரபுபாதா பதிலளிக்கிறார், ஆம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்துதல் என்பதே அதன் பொருள். கிருஷ்ணர் திருப்தி அடைந்தால் விதியை கிருஷ்ணரால் மாற்ற முடியும். கர்மாணி நிர்தஹதி கிந்து சாபத்தி பாஜம். கிருஷ்ணருக்கு அன்புடனும் பக்தியுடனும் சேவை செய்பவர்களது விதியை கிருஷ்ணரால் மாற்றி அமைக்க முடியும். எனவே யாகம் என்றால் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே ஆகும். எங்களது கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதே. அதுவே எங்கள் முழு திட்டமும். மற்ற வேறெந்த முறையிலும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது இயலாததாகும். ஒரு நாட்டுடன் மற்றொரு நாடு போரிடும் போது அங்கு கிருஷ்ணருக்கு சேவை அல்லது கிருஷ்ணரின் திருப்தி என்ற பேச்சிற்கே இடமில்லை. முதல் மற்றும் இரண்டாவது உலக போர்கள் கிருஷ்ணரின் திருப்திக்காக நடத்தப்பட்டவை அல்ல. ஜெர்மானியர்களும் பிரிட்டிஷாரும் அவர்களது திருப்திக்காக போரிட்டனர். கிருஷ்ணரின் திருப்தி என்பதற்கு அங்கு இடமே இல்லை. அடுத்த கேள்வி, திரித்து கூறப்பட்ட மதம். புஷ்ட கிருஷ்ணா கேட்கிறார், சகிப்புத்தன்மையும் பரந்த மனப்பான்மையுமே இந்து மதத்தின் பெரும் பலமும் பலவீனமும் ஆகும். எப்படியெனில் மற்ற மதங்களில் உள்ளது போல அனைவருக்கும் பொதுவாக விதிக்கப்பட்ட மத கடமைகள் எதுவும் இல்லை. இந்துக்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய குறைந்தபட்ச அடிப்படை கடமைகளை சுருக்கமாக வர்ணிப்பது என்பது சாத்தியமா, தேவையா? ஸ்ரீல பிரபுபாதர் பதிலளிக்கிறார், வேத நாகரிகம் இந்துக்கள் எனப்படுபவர்களுக்காக மட்டுமே ஏற்பட்டதல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது சனாதன தர்மம், நிரந்தரமானது, பிரபஞ்சம் முழுவதிலும் வாழும் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் உரியது. அதனால் தான் சனாதன தர்மம் என அழைக்கப்படுகிறது. ஜீவாத்மா கடவுளை போன்றே சனாதனமானது, நித்தியமானது. அதோடு மட்டுமல்லாமல் சனாதனமான பகவானது நித்திய இருப்பிடமும் உள்ளது. பகவத்கீதையில் 8.20 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், பரஸ்தஸ்மாத்து பாவோத்ஞோ வியக்கதோ அவ்யக்தாத் சனாதனம். கண்களுக்கு புலப்படாத மற்றொரு நிரந்தரமான இயற்கையும் உண்டு. மேலும் 11வது அத்தியாயத்திலும் கிருஷ்ணர் சனாதன என விவரிக்கப்பட்டுள்ளார். எனவே உண்மையில் வேத அமைப்பானது சனாதன தர்மம் என்றே அழைக்கப்படுகிறது, இந்து தர்மம் என்றல்ல. இது தவறான கருத்தாகும். இந்த சனாதன தர்மம் இந்துக்களுக்கு மட்டுமானது அல்ல, அனைத்து ஜீவன்களுக்கும் உரியது. சிந்து நதியின் அக்கறையில் வாழ்ந்த இந்தியர்களை முகமதியர்கள் சிந்துக்கள் என அழைத்தனர். அது மருவி நாடாவட்டத்தில் இந்துக்கள் ஆயிற்று. எப்படி இருப்பினும் முகமதியர்கள் இந்தியாவை இந்துஸ்தான், அதாவது சிந்து அல்லது இந்து நதியின் மறுகரையில் உள்ள நாடென அழைத்தனர். மற்றபடி இந்துஸ்தான் பற்றி வேதங்களில் எவ்வித குறிப்பும் இல்லை. உண்மையான வேத தர்மம் சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம் என்பதே ஆகும். இன்று இந்து சனாதன தர்மம் அல்லது வேத தர்மமானது திரிக்கப்பட்டு இந்து தர்மம் என அழைக்கப்படுகிறது. நாம் உண்மையான சனாதன தர்மத்தை, வர்ணாசிரம தர்மத்தை புரிந்து கொண்டோமேயானால் வேதத்தின் அடிப்படையிலான மதத்தை நாம் அறிய முடியும். கடவுளை போன்றே ஒவ்வொரு ஜீவனும் சனாதனமானதே. மேலும் ஒவ்வொருவரும் கடவுளுடன் அவரது நித்தியமான இருப்பிடத்தில் வாழலாம். எனவே வேத மதம் என்பது சனாதன தர்மமே ஆகும், இந்து தர்மம் அல்ல. கிருஷ்ணரை சனாதனம் என விவரிக்கும் செய்யுளை பகவத்கீதையிலிருந்து படியுங்கள். ராதா வல்லப त्वम् अक्षरं परमं वेदितव्यं त्वम् अस्य विश्वस्य परं निदानं त्वम् अव्ययशाश्वत धर्मं कोप्ता सनातनस्त्वं पुरुषो मदो मे.
நீரே மேன்மையான அடிப்படை குறிக்கோள். இப்பிரபஞ்சத்தின் இறுதி புகலிடம் நீரே. நீரே வரம்பெற்றவர், ஆதி அந்தமற்றவர். பரமபுருஷரான நீரே நிரந்தரமான மதத்தையும் பாதுகாப்பவர். இதுவே எனது கருத்து. பகவத்கீதை 11-18 வரை. ஸ்ரீல பிரபுபாதா மேலும் கூறுகிறார், கிருஷ்ணர் நித்தியமானவர், நாமும் நித்தியமானவர்களே. மேலும் கிருஷ்ணருடன் வாழ்ந்து நமது உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ள போகும் இடமும் நித்தியமானது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடனான இந்த நிரந்தர பரிமாற்றத்தை கற்பிக்கும் முறையே சனாதன தர்மம் அல்லது நிரந்தர தர்மமாகும். இது அனைவருக்கும் ஏற்பட்டதாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.